Hey guys, welcome back. iQOO இந்த மாதம் February 16th வந்து iQOO Neo 7 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டில் iQOO பிராண்ட் மட்டும் தான் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. iQOO நம்ம எடுத்துட்டாலே வந்து நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வரதே வந்து பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் Neo 6க்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு டிராஸ்டிக்கான அப்கிரேட் வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீ நம்ம வீடியோவில் வந்து iQOO Neo 7ல் இவங்க என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுது, ஸோ இது ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போதா இல்லையா எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குயிக்காக ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டாலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் 120 ஹெர்ட்ஸ் வரைக்குமே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து 1300 நிட்ஸ் வரைக்குமே வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட டிசைன் எடுத்துகிட்டா சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட வருது. ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே ஒரு தனி எட்ஜ் கொடுக்கும், ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த ஃபோனோட திக்னஸ் வந்து 8.6 மில்லிமீட்டர் இருக்குது. அண்ட் வெயிட் வந்து 193 கிராம்ஸ் இருக்கலாம். பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் அண்ட் பேக் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கலாம். சாஃப்ட்வேர்னு எடுத்துன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 13 மேலே பில்ட் பண்ண FunTouch OS 13 வருது. இப்போதைக்கு FunTouch OS வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர் ரிச்சாகவும் இருக்குது. அப்டேட்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துன்னா இந்த இடத்துல தான் வந்து iQOO ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் ஒரு சில பேர் எல்லாமே வந்து Dimensity 8100 ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது வந்து LCD டிஸ்பிளேயோட இருக்குது. பட் Neo 7ல் நம்ம பார்த்தோன்னா Dimensity 8200 யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு புது ப்ராசர் 4 nanometer ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் Neo 6ல் வந்து Snapdragon 870 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon 870 விட Dimensity 8200 வந்து டிராஸ்டிக்காக அப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அன்டு ஸ்கோர்லாம் பார்த்தா கூட வந்து Dimensity 8200 வந்து 8,90,000 கிட்ட போயிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஹீட் டிசிபேஷன் பெட்டராக இருக்கிறதுக்காக அந்த லிக்விட் கூலிங் சிஸ்டமோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Dimensity 8200 வந்து இந்த செக்மெண்ட்டையே வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருக்க போகுது. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துனா 8 128 அண்ட் 12 256 GB வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் கூட இருக்குது. அப் டு 8 GB வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். LPDDR5 RAM யூஸ் பண்ணுறாங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எங்கேயுமே வந்து ஒரு ஹிக்கப்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை. எல்லா செக் பாக்ஸையுமே வந்து டிக் பண்ணி பயங்கரமாக வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு எடுத்துட்டா கூட வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 5000 mAh ஒரு ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி ஆஃபர் பண்ணது மட்டும் இல்லாமல் அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் iQOO நம்ம சொல்லவே தேவையில்ல, பாக்ஸ்லேயே வந்து சார்ஜரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. iQOOவில் வந்து 10 மினிட்ஸில் 50% வரைக்கும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எத்தனை வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கேமரா விஷயத்துக்கு வந்து இந்த இடத்துல அந்த மெயின் கேமரா வந்து 64 மெகாபிக்சல் f1.8 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. OS சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் மற்ற எக்ஸ்ட்ரா 2 கேமரான்னு எடுத்துகிட்டோன்னா 2 MP மேக்ரோ 2 MP டெப்த்து. பட் அது ஏதாச்சும் வந்து ஒரு நல்ல அல்ட்ரா வைட் கேமராவை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து மிஸ் ஆகுது. பட் ஸ்டில் மெயின் கேமரா iQOO Neo 6லேருந்து ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண மோஷன் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. NFC சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பயோமெட்ரிக்ஸ்னு எடுத்துகிட்டா ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ iQOO Neo 7ல் ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்குமே வந்து iQOO ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் தான் வந்து ஃபோன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம அரௌண்ட் அந்த 28,000 30,000 ரூபி ப்ரைஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது அந்த 30,000 ரூபி ப்ரைஸ் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். OnePlus 11R அளவுக்கு வந்து 40,000 ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பட் ஸ்டில் 30,000 ஆர் பிலோவில் வந்து டெய்லி யூசேஜ் அண்ட் கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா Neo 7 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.